பண்ணைக்கிளி உடனே மறுமணம் செஞ்சுக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டாதான் இந்த சொத்தை விற்கவோ அனுபவிக்கவோ முடியும். இந்த மாதிரி ஏதாவது அசமான நடந்தா மறுமணம் செஞ்சு சொல்லி எங்க அப்பாவை வயல வச்சுக்காரு. வக்கீலையா, இதை பத்தி நான் வண்ணக்கிளி கிட்ட பேசாத நாளே கிடையாது. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கமா. இந்த சொத்தையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் என் வீட்டுக்காரும் காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போய் எங்க கடைசி காலத்தை கழிச்சுக்கிறோன்னு. பாவி மாவ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாளே. வக்கீலையா, இவளை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. உங்க வேலை எனக்கு புரியுதுமா. அம்மா வண்ணக்கிளி, அவன் மனசை மாத்திக்கிட்டு கூடி சீக்கிரம் மறுமணம் செஞ்சு பாருமா. இந்தாம்மா, இந்த மாசம் லாபம் பணம் 2 லட்சம். வக்கீலையா, அந்த வண்ணக்கிளியே கொடுங்க. இந்த ஊரும் உலகத்தையும் பொறுத்த வரைக்கும் வேணா இவ விதவியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டோட மகாலட்சுமியே என் வண்ணக்கிளிதான். அவகிட்டயே கொடுத்துருங்க. வாங்கிக்கோமா. அப்ப நான் வரேங்க, முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வரேம்மா. சரிங்க. சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். வரேங்கம்மா. போயிட்டு சரி, நான் வக்கீலையாவை அனுப்பிட்டு தோட்டத்துக்குமா வண்ணக்கிளிய எந்த குறையெல்லாம் பார்த்துங்க. ஐயோ வக்கீலையா, நான் வாழ்றதே என் வண்ணக்கிளிக்காக தான். அவளை நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா? நீங்க போயிட்டு வாங்க. வரேங்கம்மா. போயிட்டு வாங்க. வண்ணக்கிளி வரமா. வக்கீலிங்க வந்து வண்ணக்கிளிய பத்திரமா பாத்துக்குங்க, வண்ணக்கிளிய பத்திரமா பாத்துங்கன்னு சொல்றானே. ஏன் சித்தி என்ன பத்திரமா தான் பாத்துக்கிறாங்கன்னு சொன்னா உன் வாயில இருக்க முத்தாடி கொட்டி போயிடும். பாரதேசி நாய். உங்க அப்பா என்னன்னா சொத்தெல்லாம் உன் கையிலேயே நொட்டோட நொட்டிட்டு போயிட்டான். இந்த வக்கீல் என்னன்னா அதை வர லாபப்படத்தையும் கொண்டாந்து உன் கையிலேயே நொட்டோனுங்கிறான். அப்புறம் நாயினடி முச்சந்தில இருந்து முக்காடு போட்டு பிச்சை எடுக்கணுமா? பாரதேசி, இங்க பார், இன்னொரு தடவை அந்த வக்கீல் இங்க வந்து வண்ணக்கிளிய பத்திரமா பாத்துக்குங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சித்தி என்ன பத்திரமா தான் பாத்துக்கிறாங்கன்னு நீ சொல்லணும். புரியுதா? அப்படி சொல்லல முடிஞ்சிடுவேன். வெந்நீர் போட சொன்னேன், போட்டியா? போட்டும் சித்தி. சரி, வந்து முதுகு தேய்ச்சு. சரிங்க சித்தி. ஏண்டி கொட்டிக்கிட்டியா? இன்னும் இல்ல சித்தி. இல்லையா? என்னடி இது, மணி 11 ஆக போகுது, இன்னும் கொட்டிக்கலைங்கிற. சரி சரி, ஒரு நேரம் கொட்டிக்கலனா ஒன்னும் இழைச்சு போயிட மாட்டேன். வந்து முதுகு தேய்ச்சு. முன்னாடி உட்காந்துருக்கானுங்களா? இந்நேரம் நம்ம குச்சிப்பொறி அருளூர்ல இருப்பான்டா. போறான். அப்புறம் இந்த பாஸ் பரத்துல சுத்திட்டு போகலாம். அவன் தான், அவனை பத்தி தெரியாதா? அவன் ஆட்டத்தை கொண்டு அடிப்பான்டப்பா. சாமி அண்ணா ஜாக்கிரதையா. அப்பங்காரம் வந்தானா டவுசர் போட்டிருக்கேன், ஜட்டி போட்டிருக்கேன்னு வெளுப்பா. கொஞ்சம் உஷாரா. அவனே ஜட்டி போட மாட்டான்டா. ஏடா அவன் காசை ஜட்டியே போட மாட்டான்.
சாமி. அப்பா டேய் எருமாட்டு பசங்களா எத்தனை நாள் சொல்றது டவுசர் போட்டு சுத்தாதீங்க. ஏன்னா இந்த ஆண்டி இப்ப பேரை கெடுக்கிறதுலே இருக்கிறீங்க. என்னடா நம்ம அப்ப எருமாட்டு பையன் சொல்லி இந்த அடி அடிக்கிறான். அது ஒண்ணுமில்ல, நம்ம அப்பா எருமை, அம்மா மாடு, இவங்க 2 பேத்துக்கும் பிறந்ததுனால எருமை மாட்டு பசங்க சொல்லியிருப்பாரு. கழுதியா நீங்க எருமை, அம்மா மாடு, நான் எப்படி கழுதியா பிறக்க முடியும்? அம்மா கேரக்டரே எப்படி சந்தேகப்படுறீங்கப்பா? அதுதானே ஒண்ணு எருமைன்னு சொல்லு, இல்ல மாடுன்னு சொல்லு. கழுதை மட்டும் சொன்னேன் சங்கோதர சங்க எடுத்து வாயில வச்சிருடா. அப்பா நேரங்காம ஊடு வந்து சேருங்க. கல்யாணம் ஆயில 10 பிள்ளைகள் பெற்றிருப்பீங்க. பரதேசி பசங்களா பாடுறா மறுபடியும் பரதேசம் சொல்லி அடிக்கிறான். நான் தான் முதல்ல சொல்லலாம், நம்ம அப்பனுக்கு தாசனுக்கு நிறைய பட்ட பேர் இருக்குது. அதுல ஒண்ணு சொல்லி சொல்லி பார்த்துட்டு போறான். சரிடா, நாம போய் டைரண்ட் கொடுக்கலாம். ஆச்சியா ஆச்சியா தம்பி நாகராஜன் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா. என்னது? ஏன் தம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டானா? ஐயோ, கேட்கும் போதே மனசு பொறுக்கல. நவங்க நில்லுங்க. சந்தோஷத்துல என் கை கால் எதுவுமே ஓட மாட்டேங்குது. ஏன் தம்பி எம்எல்ஏ ஆயிட்டான்? ஆமாண்ணாச்சியா, நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே வருது. உன் லட்சியத்துல நீ ஜெயிச்சிட்டனாச்சியா, ஜெயிச்சிட்ட. அவசரப்படாதீங்க, இன்னும் என் லட்சியத்துல நான் ஜெயிக்கல. என்னைக்கு இந்த வண்ணக்கிளி கழுதைய என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தையில நான் முழுசா ஆள்றனோ அன்னைக்குதான் இந்த நாச்சியா லட்சியத்துல ஜெயிச்சதா அர்த்தமே. அது கண்டிப்பா நடக்கும், நீ ஒண்ணு கவலைப்படாத. கவலையா? நானா? மத்தவங்களை கவலைப்பட வச்சு மட்டும்தான் இந்த நாச்சியாருக்கு பழக்கமே தவிர கனவுல கூட நான் கவலைப்பட மாட்டேன். வீணா என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சரி, தம்பி இங்க வருவான், அவனுக்கு ஆரத்தி எடுக்க ஏற்பாடு பண்ணு. ஓ, மறந்தே போயிட்டேன் பாருங்க. வணக்கிளி, ஏ வணக்கிளி, அப்ப எவனும் கத்தல, வீட்டுக்குள்ள வந்து கத்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. ஐயோ, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, கொள்ளி கண்ணு, நொல்ல கண்ணு, நொல்ல கண்ணு. ஏன் முக்கியமா இங்க இருக்கிற வயசு பொண்ணுங்க கண்ணெல்லாம் என் தம்பி மேலதான் இருக்கு. அதெல்லாம் போயிடும். அக்கா, இந்த தொகுதியோட எம்எல்ஏ நீ நான் தான். இந்த தொகுதியில உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்க. அக்கா, நம்ம அண்ணன் எம்எல்ஏ ஆயிட்டாரு. உனக்கு வீடு வேணுமா, ரோடு வேணுமா, இல்ல அந்த பொண்ண வீடுதான் வேணுமா? என்ன வேணாலும் எடுத்துக்கா. ஏய், அந்த ரோட்டை பரா நம்ம எடுக்க முடியும், அது அரசாங்கத்தோடதா. ஏ மணியா, இனிமே அரசாங்கமே நம்ம அண்ணன் தான்டா. நாம நினைச்சா இந்த ரோட்டை கோல சதுரடி 1500 ரூபான்னு பிளாட்டை போட்டு வித்தரலாம்டா. இனிமே கேட்க ஓரத்தனி கிடையாதுடா. டேய் தம்பி, எனக்கு ரோடும் வேண்டாம், காடும் வேண்டாம். அந்த ரோட்டோரத்துல நடக்குதே ஒரு 500 ஏக்கர் ஸ்கூல், அது மட்டும் வாங்கி கொடுக்கணும், எனக்கு போதும். அக்கா, அந்த ஸ்கூலை நாம என்ன வாங்கவா முடியும்? இல்ல அதை வாங்கிட்டா என்ன பண்ண போறீங்க? ஏண்டா அவ்வளோ பெரிய ஸ்கூலை வாங்கி நான் என்னடா பண்ண போறேன்? அதை இடிச்சு தரமாக்கிட்டு சின்னதா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும். அதுதான் இந்த அக்காவோட ஆசை. ஏய் அக்கா, சின்ன ஸ்கூலா இருக்கிற இடத்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜா கட்ட ஆசைப்படுறேன். இது தப்பா? அக்கா, அண்ணன் நினைச்சா இந்த ஹைஸ்கூல் அண்ணா நைனா சபையா வாங்கி நின்றுருக்கா. அக்கா, இந்த ஊர்ல
பார்த்து வச்சிருக்கேன். பத்தாதா? அக்கா அவ மட்டும் இருந்தா எனக்கு போதும்க்கா. கொஞ்சம் பொறுத்துக்கடா. அக்கா கசவு கூட பொறுத்துக்கலாம், காமத்தை பொறுத்துக்க முடியாதுக்கா. அக்கா, அண்ணன் நினைச்சா 1000 ஒண்ணு அடி வச்சு நிப்பாங்க. ஆனா இந்த வண்ணக்கிளிக்காக அண்ணன் வாடி போய் நிக்கிறத பார்த்தா எங்க மனம் வாடி போகுதுக்கா. ஏண்டா இந்த இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. ரொம்ப பேசுறடா நீ. இங்க பார், இந்த நாச்சியா நினைச்சா நடக்காத காரியம் இருக்கா இல்ல நடக்காம தான் போயிடுமா? டேய் தம்பி, கொஞ்சம் பொறு. கூடிய சீக்கிரத்துல உனக்கு எல்லாமே நான் சரி பண்ணி தரேன். அவ பச்சை பால், அதுல பெற போட்டா தயிர் கிடைக்காது. அவளை காய்ச்சணும், சுண்ட காய்ச்சணும். அப்படி காய்ச்சித்தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். அக்கா நீ அவளை பச்சை பாலுன்னு நினைக்கிற, அதுதான் சீக்கிரம் கெட்டு போகும், ஜாக்கிரதை. சரி, நான் பதவி ஏத்துட்டு வந்து உன்னை வந்து பாக்குறேன். வரக்கா. அவடா போய். என்னங்க, என் தம்பி என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டீங்களா? ஆச்சியா சொன்னாலே 4 வார்த்தை நச்சுன்னு சொல்லிட்டான் உன் தம்பி. வண்ணக்கிளிய உன்னால சரி கட்ட முடியுமா? சரி கட்ட முடியுமா முடியாதான்னு பட்டிமன்றம் வைக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. சரி கட்டுவேன், சரி கட்டி காட்டுவா இந்த நாச்சியா. அண்ணா, நீங்க இப்ப மக்கள் சேவையில இருந்தீங்கன்னா முதல் சேவை உங்களோட தேவைண்ணே. அவதான் இந்த பாவைண்ணே பெண்கள் முன்னேறதுக்கு பாடுபடுவேன்னு சொல்லிதான் நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சோம். ஆனா பாடுபட வேணானே, பாட்டு பாடுவோம்.